இப்பலாம் ஓவர் டிப்ரஷன் ஆகுதுங்க. நம்பளுக்குன்னு ஒரு சொந்தமா வீடு இல்லையே! அப்படிங்கிறத யோசிக்கும்போதே, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. அந்த மாதிரி தான் இந்த 1 வாரம் என்னால எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. அவ்வளவும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு யூஸ்ஃபுல்லா, புரோஜனமா எந்த ஒரு வேலையுமே செய்யல. ஸ்கூல் லீவு வேற. பாப்பாக்கும் ஸ்நாக்ஸ் எதுவுமே செஞ்சு தரல. அப்படிதான் இந்த 1 வீக் போய்க்கிட்டு இருந்துச்சு. சரி எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி இன்னைக்குனாவது ஒரு யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு வேலைய பார்ப்போம்னு இந்த தையல் மிஷின வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இது வந்து மிம்மியா சின்ன வயசுல இருக்கும்போது நான் செகண்ட்ஸ்ல வாங்குன மிஷின் தான் இது. இந்த ப்ளேவுட்லாம் பேத்துக்குச்சு நம்ம ட்ரெஸ்ஸ வச்சு தைக்கும்போது அந்த நூல்லாம் மாட்டி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு மட்டும் ஒரு செலோ டேப்ப ஒட்டி விட்டுட்டு அப்படியே அந்த துரு பிடிச்சதெல்லாம் நல்லா அந்த சீட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு டஸ்ட் எல்லாம் தட்டி விட்டுட்டு ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினே வந்து புது மிஷினா மாறிடுச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் புதுசோ பழசோ ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னா அது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் மிஷின் தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக புது மிஷின் வாங்கி தரேன்றாங்க. நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்க்க தான் பழசா இருக்கும், ஆனால் ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக வரும். அப்புறம் ஈவினிங் இன்னைக்கு சனிக்கிழமை சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா எல்லாம் சூப்பராக கிளம்பிட்டோம்.